ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெசிபி தாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது உடைச்ச பச்சரிசி. கடையில் கேட்டிங்கன்னா நொய்யரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது 1 கப் எடுத்திருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா சிறுபருப்பு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம் கழுவிட்டு. பருப்பையும் அரிசியும் ஒரு 3-4 தடவை நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் யூஸ் பண்ணியிருக்க கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், டஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் ரிமூவ் ஆகும். நல்லா கழுவிட்ட பின்னாடி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் அரிசியும் பருப்பையும் நல்லா ஊற வச்சுடுங்க. அரிசி ஊறிட்டுருக்க நேரத்தில் இப்போ நம்ம ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு பாகு வெல்லம் எடுத்திருக்கேங்க. நீங்கள் நார்மல் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். பாகு வெல்லம் சேர்த்தா சீக்கிரமாக நம்ம பாகு எடுத்து முடிச்சிடலாம். இந்த பேனில் பார்த்திங்கன்னா சரியாக 1 கப் அரிசிக்கு நான் 2 கப்பு பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக 1/4 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கட்டி எதுவும் இல்லாமல் வர்ற வரைக்கும் நம்ம வெல்லம் பாகை கொதிக்க விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விடுங்க நடுவில். அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சாச்சுங்க. கொதி இப்போ சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். 5 நிமிஷத்தில் எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. வெல்லம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கரைஞ்சாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெல்லம் எல்லாமே நல்லா உருகியாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ஃபில்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெல்லத்தில் இருக்க டஸ்ட்டு, அழுக்கு ஏதாவது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகி வந்துடும். வெள்ளை கட்டி நடுவில் இருந்துச்சுன்னா அதை இப்படி ஒரு அந்த வடிகட்டியில் விட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா அது வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சக்கரை பொங்கலுக்கான வெல்லம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபில்டர் பண்ண வெல்லத்தை பேனில் ஊற்றி ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது சரியாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்மளுக்கு சைட்லலாம் வெல்லம் ஒட்டிடுச்சுன்னா அதை நம்ம தேய்ச்சி எடுக்கிறது கஷ்டமாயிடும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிக்குது. இப்போ நீங்கள் எடுத்து கையில் தொட்டு பார்த்து எடுத்திங்கன்னா நூல் மாதிரி வரணும். ஒரு நூல் பதம் வரணுங்க. அப்போ தான் நம்ம பொங்கலில் ஆட் பண்ணும்போது பொங்கல் நல்லா ஸ்டிக்கியாக வரும். பாருங்கள் எப்படி நுரைச்சிட்டு வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்தால் போதுங்க. ரொம்ப கம்பி பதம் வர விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். எல்லா அரிசி பருப்பு சேர்த்துடுங்க. சேர்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அரிசி அளவுக்கு 4.5 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். நான் 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அரை கப்பு பால் சேர்க்க போகிறேன். அப்போ பொங்கலுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்னஸும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா அரை கப்பு பால் சேர்க்குறேன். அப்புறம்
இதோட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா விசில் வரும்போது வெளியில் வந்து தெறிக்காமல் இருக்கும். அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சு வரணுங்க. கொதிச்சு நல்லா வந்தக்கப்புறம் தான் நம்ம விசில் போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், கொதி வந்தாச்சு. உங்கள் அனைவருக்கும் நிஷாஸ் ஃபுட் ஹட் டீம் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் அளவுக்கு வந்து மிதமான தீயில வந்து விசில் போட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவு நெய் நான் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நல்லா உருகி நல்லா சூடாகட்டும். அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேர்க்க போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி தாங்க. முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் அடிப்பிடியாமல் தீஞ்சிடாமல் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம முந்திரி வறுப்பட்டாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. கடைசியில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து திராட்சை சேர்க்க போகிறோம். திராட்சை சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 திராட்சை சேர்த்துருக்கேன். திராட்சை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக உப்பி வர்ற அளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா திராட்சை கரிஞ்சிரும். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாதம், பருப்பு எல்லாமே வந்து நல்லா குக் ஆயாச்சு. இதை வந்து நம்ம ஒரு கரண்டியை வச்சு இன்னுமே நல்லா மேஷ் பண்ணி விடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து அழுத்தம் தந்து விட்டோம்னா சக்கரை பொங்கல் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் சாதத்தை நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இதில் வந்து நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குதுன்னு தெரியுதுங்களா? இப்போ இந்த சர்க்கரை பாகை வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம நல்லா கிளறி விட போகிறோங்க. கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து பாகும் அந்த அரிசி பருப்பு எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக குக் பண்ண போகிறோம். அதனால் அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிவிடுங்க. குக்காக அரிசி இன்னும் நல்லா குழஞ்சி வர ஆரம்பிக்குங்க. அதனால் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட பொங்கல் ரெடி. இப்போ வந்து நம்ம கடைசியாக சேர்க்க போகிறது வந்து நம்ம தாளித்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நெய் எதுவுமே கூட குறைச்சல் எதுவுமே சேர்க்கலைங்க. எல்லாம் சரியான அளவில் நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரி சேர்க்க போகிறோம். வறுத்த முந்திரி. திராட்சை நம்ம வறுத்து வச்சது இப்போ சேர்க்க போகிறோம். கடைசியாக நம்ம தாளிச்ச யூஸ் பண்ண வந்து அந்த நெய்யை வந்து நம்ம சேர்த்து இப்போ கிளறி விட போகிறோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுலேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவிற்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க,
நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. இதை கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.